ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான வீடியோ. அதே ஜிடி சீரீஸில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3. இந்த வீடியோக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ லென்த்தான வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ஸோ வாட்ச் டைம் வந்து கூட வரும், சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் லென்த்தான வீடியோ எடுக்கிறது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஷார்ட்ஸ் எடுத்து எடுத்து பழகிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு டியூட்டி டைமில். ஸோ ஷார்ட்ஸ் வந்து எனக்கு பழகணுன்னு அப்புறம் லென்த் வீடியோக்கு நான் வந்தேன். ஸோ லென்த் வீடியோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது என்ன பண்ணுவோன்னா, இப்போது ஸ்டண்ட்டு பண்ணுற பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்து நம்ம ஸ்டண்ட்டு பண்ணுவோம். என்னன்னா இப்போது பைக்கு இல்லை காரு எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஸ்டண்ட்டு பண்ணுவோம். ஆக்சிலரேட் கொடுத்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவிடுவோமா. ஆக்சுவலாக ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலு, இந்த வண்டியிலையா இந்த கீபோர்ட்லையான்னு தெரியல. ஸோ சம்திங் ஹேப்பன், என்னன்னு தெரில, பார்ப்போம். எடுத்தோடனே வண்டியில் ஏற வேணாம், அவ்வளோ சும்மா அடிப்போம். இவன் நம்மளை அடிக்க வருவா, ஒரே உதை முடிஞ்சு சோலி. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளை அட்டாக் பண்ண வரவங்களை நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஒரே அடி கலா. ஆஹா, முடியலையானோ, இன்னும் ஒரே பஞ்சு வச்சோம் அப்படின்னா சொல்லி முடிஞ்சிடும். கலாஸ் முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த வண்டி எடுத்து நம்ம ஸ்டண்ட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணுவோமா? ரெடி? எஸ், ஐ எம் ரெடி. போலீஸ்காரை வச்சு ஸ்டண்ட்டு பண்ணோம். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு பாஞ்சாச்சு. எவ்வளோ நமக்கு போனஸ் காசு கிடைக்குதுன்னு பார்ப்போம். $50. ஸோ $100 ஸ்டண்ட்டு போனஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட $100 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே எப்படி போகிறதுங்கிறது, போக முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். வேறு இன்னொரு ஸ்டண்ட்டு பிளேஸ் வந்து எனக்கு தெரியும், நம்ம அங்கே போவோம். பைக் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டண்ட்டு பிளேஸ்க்கு. ஸோ போகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த போலீஸ் கேஸ் இருந்தாலே கொஞ்சம் கேம் விளையாடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சீட்டு போட்டு லீவ் மீ அலோன் போட்டு ஸோ அந்த 2 ஸ்டாரையுமே வந்து தூக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஓட்டலாம், யாருமே நம்மளை ஃபாலோ பண்ணி வரமாட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பைக் ஒன்று இருக்குது, அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டண்ட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். கேமுமே வந்து ஹேங் ஆகாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹேங் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஸோ நானும் ஃபாஸ்ட்டாக ஓட்டாமல் மீடியமாக ஓட்டினேன் அப்படின்னா கேம் ஹேங் ஆகாது. ஆக்சுவலாக இந்த பைக் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த 24 செக் பாயிண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. வேணும்னா விளையாடலாம், வேணான்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே. சரி வேணாம் விடுங்க, வேணாம் விளையாடுவோம். அப்போது நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து விளையாடுவோம். ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம ஆக்சிலரேட் கொடுத்து ஸ்பீடாக போகணும். அப்போ தான் வந்து அங்கே வந்து நம்ம ஜம்ப் ஆக முடியும். ரொம்ப ஸ்பீடு தேவையில்ல, ஓரளவு ஸ்பீடு. பார்த்தீங்களா? ஆஹா, ஓகே. ஒரு வழியா 2வது இதையும் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது. மேலே டைம் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஹா, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ கீழே போய் அப்படியே நம்ம வந்து வரலாம். கீழே இங்கே இந்த படி இருக்குல்ல, ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்சிலரேட் கொடுத்து ஸ்பீடாக வந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பிடிச்சிடலாம். நான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், பிடிச்சிட்டேன். இப்போ ஜம்ப் பண்ணதுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. பைக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ராட்டில் ஆகிட்டே இருக்குது. அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பைக் எங்கே கிடக்கு? இங்கே கிடக்கு. கீபோர்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம்? எங்கேயோ உள்ளே வந்து பூந்துட்டேன். வெளில போவோம். இந்த இடத்த விட்டு வெளில போயிட்டு, இதெல்லாம் என்ன இடம்னே எனக்கு தெரியல. எங்கேயோ உள்ளே வந்திருக்கு, எப்படி இது உள்ளே வந்தானே தெரியலையே. சரி பார்ப்போம். என்ன 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நின்று? சரி கார் எடுப்போம். வெதர் வந்து பார்த்தீங்கன்னா
மதியம் 1:30-2 மணி போல் தெரியுது. வெதர் ரொம்ப கிளியராகவே இருக்குது. கார் எடுத்துக்கிட்டு சும்மா ரோட்டில் ஓட்டுவோம். என்ன நடக்கு செம்மையாக இருக்குது இந்த காரு. ரெட் கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது. எடுத்து ஓட்டினோம்னா ரெட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெட் கலரு நல்லா இருக்குது கார். எனக்கு இந்த பாட்டு கேட்டுட்டு ஓட்டினாலே பிடிக்காது. சைலண்ட்டாக இருக்கணும். அந்த காரோட ஹாரன் சவுண்டு, இன்ஜின் சவுண்டு அதுதான் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கேட்டுட்டு ஓட்டுறதுலாம் பிடிக்காது. ஆரம்பத்தில் வந்து பாட்டு கேட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வண்டி சவுண்டு கேட்கும் போதே ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 மைக் வச்சுருந்தேன். ஒரு மைக்கு ஸ்பீக்கர் கிட்ட வச்சுருந்தேன், ஒரு மைக்கில் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் அந்த மாதிரி பண்ணல. என்ன ரீசன்னா, நான் பேசுகிற சவுண்டோட இந்த கேமிங் சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மைக்கை வச்சு கேமுக்கு நான் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த GTA சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு நல்ல மெமோரிஸ் இந்த கேம் வந்து மறக்க முடியாது. ஸோ சைல்டுஹுட் டேஸில் ஒரு 2K கிட்டுக்கு இந்த கேம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் 90s கிட்டுக்கு இந்த கேம் ரொம்பவுமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கேமு தான் அது. இந்த காருமே நல்லா இருக்குல்ல. இந்த கார் எடுத்து ஓட்டுவோம். இது அழகாக பார்க் பண்ணி வச்சுட்டு ஓகே, ரோட்டில் போட்டு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அழகாக பார்க் பண்ணிவிட்டு அந்த காரை விட்டுட்டு இந்த காரை எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு எதுக்கு போலீஸ் கேஸ் வந்துச்சு புரியலையே. ஒருவேளை இது போலீஸ்காரோ? இது வேற தானாக ஹார்ன் வேறு அடிக்குது. சச்சோ, இறங்கிடுவோமா? வேணாம், இறங்குனா போலீஸ் நிற்கிறாங்க, நம்மளை அப்படியே கப்பு சிப்புன்னு பிடிச்சிருவாங்க. ஐயோ, கார் தொட்டாலே இப்படி இதாகுது. நம்மளை துரத்திக்கிட்டு வரான்ப்பா ஒருத்தன். மாட்டினோம் அப்படின்னா அவன் நம்மளை அடிக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம அவனை அடிக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் வேறு கிடைக்கும். வேணாம்ப்பா அந்த மாதிரி எதுவுமே. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கார் ரொம்பவுமே நல்லா இருக்குது சொல்லி வாயை மூட்டுறதுக்குள்ளே நம்மளை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எங்கே போவோம் இந்த கார் எடுத்துகிட்டு? பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கு வேணாம். ஆக்சுவலாக ஆம்புலன்ஸை வச்சு பீச்சில் தான் ஓட்டணும். வேறு எங்கேயாவது போவோம். வேறு புது பிளேஸ் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்போனா பீச்சில் லைட் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ லைட் ஹவுஸ் கிட்ட போனோம் அப்படின்னா அங்கே வந்து நல்லாயிருக்கும். லைட் ஹவுஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. லைட் ஹவுஸ்க்கு போகிறோம். நம்ம $216 தான் இருக்குது. ஆக்சுவலாக காசு தேவைப்படாது. நிறையா டாலர் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் யூஸ் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஏதாவது 2-3 ஸ்டண்ட்டு பண்ணோம் அப்படின்னா தானாகவே வந்து $50 $100 அப்படியே. காசு கூட வேணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் எடுத்து ஓட்டலாம். இன்னும் காசு கூட வேணும் அப்படின்னா போலீஸோட வெஹிக்கிள் எடுத்து அந்த மிஷன் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஈஸியாக சம்பாரிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வண்டி போனால் நல்லா இருக்காது. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்தே போவோம். நிறையா பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியல இங்கே. ஏன்னா இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. போட்டு நீனா போட்டு எடுத்துகிட்டு போகலாம். போட்டுமே இங்கே வந்து இல்லை, ஒரு போட்டுமே இங்கே வரமாட்டேங்குது. ஸோ வேணால் சும்மா வரலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போ பைக் இருந்துச்சு அப்படின்னா பைக்கு ஒழுங்காக ஓட்டணும் அப்படின்னா ஒழுங்காக ஓட்டிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். கொஞ்சம் பைக்கில் அப்படி இப்படி நவந்தா கூட சோழி முடிஞ்சு தண்ணியில் விழுந்துருவோம். ஸோ வேஸ்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் இந்த இடம். உங்களுக்கு வந்து இந்த இடத்த காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கே இந்த கீபோர்டு தானே கிளிக் ஆனால் கூட சைடில் விழுந்துருவோம் தண்ணியில். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தாச்சு. $100 இப்போ வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. எப்படிங்கிறது காட்டுறேன். இந்த லைட் ஹவுஸில் படிக்கட்டு ஏறணும் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கா, ஹிடன் பேக்கேஜ் 1 of 100 ஹிடன் பேக்கேஜ் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஹிடன் பேக்கேஜும் நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா $100 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஹிடன் பேக்கேஜ் எங்கெங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ GTA சீரியஸில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பார்ட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 3வது பார்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக பண்ணணும் GTA கேமில், இது விளையாடுங்க ப்ரோ, இங்கே போங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பண்ணுவோம். இங்கே ஒரு மிஷன் வந்துருக்கு, கன் மிஷன். இங்கே போனோம் அப்படின்னா கன் மிஷன் கிடைக்கும். அந்த கன் மிஷனை முடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும். பார்ப்போமா என்னான்னு. இது கொடுத்துருக்காங்களா, இந்த குரூப்பாக ஆளுங்க நிற்கிறாங்களே, இவங்க கிட்ட இதை வந்து தூக்கி போடணும். ஸோ நமக்கு வந்து
1 நிமிஷம் 50 செகண்டு 30 பேரை வந்து நம்ம கொல்லணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இப்போ அங்கே வேறு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் தூக்கி போடுவோம். இங்கேயும் தூக்கி போடுவோம். ஸோ அடுத்து இங்கே. ஸோ 6 பேர் வந்து சோலி முடிஞ்சிச்சு. ஃபயர் வண்டி வந்துருச்சு பாருங்க. நல்ல மிஷன் இது. முடிட்டோம். நம்ம ஃபயர் வண்டி எடுத்து அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபினிஷ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம். அதுவுமே எப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல இந்த மிஷன் வந்து நம்ம வந்து முடிச்சுப்போம். ஸோ 17 பேர் 1 நிமிஷம் 10 செகண்டில் 17 பேரோட சோழியை முடிச்சிடலாம். சே, அதில் ஃபயர் இன்ஜினோட டிரைவரும் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் என்னென்னா காப்பாற்ற வந்தவனும் மாட்டிக்கிறாங்களே. ஸோ சேட். 55 செகண்டு 11 பேர் காட்டுது. முடிச்சிடலாம். ஆளுங்க அங்கே இங்கே நிற்கிறாங்க. அப்படியே நம்ம கையில் உள்ள வெப்பனை தூக்கி போட்டோம் அப்படின்னா ஆட்டம் முடிஞ்சிடும். 8 காட்டுது. ஸோ இப்போ 5, அங்கே 3 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2. இங்கே வந்து ஒரு 3 பேர் போயிட்டுருக்காங்க. இங்கேயும் தூக்கி போடுவோம். ஸோ முடிஞ்சிச்சு. எவ்வளோ காசு கிடைக்குது? ரிவார்டு $50. ரொம்ப கம்மியில் $50ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து ஒரு வெப்பன்லாம் வந்து சீட்டு போட்டால் தான் கிடைக்கும். ஸோ சீட்டு போடாமலே அந்த மாதிரி வெப்பன் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுலேயுமே கேப்ஸ்லாக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மிஷன் லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு லெவல் ஃபினிஷ் பண்ண நமக்கு வந்து காசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுக்குறாங்க. அதில் கேப்ஸ்லாக் கொடுத்துருவோமா? ஓகே, கேப்ஸ்லாக். பர்னிங் வெஹிக்கிள் ரிப்போர்ட்டட் இந்த ஓசன் பீச் ஏரியா, கோ அண்ட் எக்ஸ்டிங்யூஷ் த ஃபயர். அந்த இடத்துக்கு போய் தீயணைப்பு வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் ட்ரக் மிஷன் லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நமக்கு வந்து 1 நிமிஷம் 35 செகண்ட் வந்து டைம் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் போட்டால் கூட வண்டி நிற்க மாட்டேங்குது. ரொம்ப கனரக வாகனம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபில் காசு கூட தான் கொடுப்பாங்க. ஒரு லெவல் முடிச்சு பார்ப்போம் எப்படி காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியும். வேகமாக போகலாம். ஆனால் என்னோடய கீபோர்ட் சுச்சுவேஷனால் நான் வேகமாக போனேன் அப்படின்னா நான் ஒரு பக்கம் போய்டும், வண்டி ஒரு பக்கம் போய்டும். அதனாலேயே வந்து நான் ஒரு மாதிரி லெவலான ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டில் பூந்து இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ அங்கே போய் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே உள்ள தீ அணைச்சி மக்களை வந்து காப்பாற்றுவோம். நம்ம வந்து இப்போது கவர்மெண்ட் ஜாப், நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்போது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் அழுத்தணும் அப்படின்னா தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கும். $50 கிடச்சிருக்கு. ஒருத்தவங்கள வந்து காப்பாற்றிருக்கோம். நம்ம அடுத்த லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 1 நிமிஷம் 25 செகண்டில். அவங்களுமே ரொம்ப தூரம் கிடையாது, பக்கம்தான். இந்த ரோடு தாண்டி லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஆக்சுவலாக இது எனக்கு மைண்டுக்கு வரவே இல்லை. இருந்தாலும் நல்லா தானே இருக்குது இதுவும். ஸோ இங்கே ஒரு கார் நிற்கிது. ஸோ கண்ட்ரோல் அழுத்தி இந்த ஃபயரையுமே அணைச்சிடலாம். ஸோ 2 பேர் வந்து காப்பாற்றிட்டோம். அவன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். வண்டியில் உள்ள ஃபயர் அணைச்சிட்டா அங்கே அப்பா. ஸோ $200 கிடச்சிருக்கு. 3 பேர் வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த மிஷனுக்கு வந்து 1 நிமிஷம் 45 செகண்ட் வந்து இருக்குது. அதுவுமே ரொம்ப தூரம் இல்லை. இந்த ரோடு தாண்டி போய் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டி நிற்கும். ஸோ அவங்களையுமே நம்ம வந்து காப்பாற்றுவோம். இது வந்து ஈஸியாக. இது என்ன, இது மிலிட்ரி வண்டி மாதிரி தெரியுது. மிலிட்ரி வண்டி இங்கே எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் தானே மிலிட்ரி வண்டி இருக்கும். இவனோட்ட எப்படி மிலிட்ரி வண்டி? ஆக்சுவலாக இதில் வந்து இதுலேயும் எல்லாத்துலேயுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் இருக்கும்ல. ஆக்சுவலாக எல்லாமே வெளியேந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $450 வந்து கிடச்சிருக்கு. ஸோ மொத்தம் 6 பேரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம். அடுத்தது டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 40 செகண்ட் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து போவோம். அடுத்து அதுவுமே கிட்ட தான். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். போயிட்டு அங்கேயும் என்ன செய்திங்கிறது காப்பாற்றுவோம். வண்டியை வந்து ஃபயரை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி அணைச்சோம். அதோடு இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்க இறங்கி ஓடுறாங்க. ரோட்டில் ஓடினாங்கன்னா நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போய் அப்படியே அணைச்சிடலாம். சந்து புந்தில் போனாங்க. ஆஹா, என்ன வண்டி எரிஞ்சிக்கிட்டே போகுது, புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே நான். ஆக்சுவலாக நானும் ஃபயர் வந்து ஓட்டியிருக்கேன். வண்டி எரிஞ்சிக்கிட்டே போகிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எனக்கே வந்து புதுசாக இருக்குது. நல்லா தான் இருக்குது இதுவுமே. ஸோ இப்போ இந்த வண்டியில் உள்ள ஃபயரை வந்து தண்ணியை ஊற்றி நம்ம அணைச்சிடலாம். உள்ளேருந்து இறங்கி உடியாடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்க இறங்கி எங்கே ஓடுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இப்போ இத்தனை பேரையும் வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும். இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடுவாங்க அப்படியே பார்த்தீங்களா.
அச்சோ. ஸோ நீங்கள் இந்த கேம் விளையாண்டு இந்த மாதிரி ஃபயர் வண்டி எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். காரு ஃபயர் ஆகுது, இப்போது காரை வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மிஷன் அந்த லெவல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். காரில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ எல்லாருமே இறங்கி ஓட ஆரம்பித்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கத்தில் ஓட ஆரம்பிப்பாங்க. ரோட்டில் இந்த மாதிரி ஓடினாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ $800 வந்து கொடுத்துட்டாங்க 4 லெவல் வந்து முடிச்சதுக்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெவலு. நம்மளை நோக்கி தான் 2 வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. சாரி, அங்கே நிற்கிது 2 வண்டி. என்ன டாக்ஸி அது? ஆமாம், டாக்ஸி. ஸோ 2 வண்டியுமே ஃபயரை அணைச்சிட்டோம். வண்டியில் இருக்கிறவங்க இறங்கி ஓடுறாங்க அப்போது. ஸோ அவங்களையுமே நம்ம வந்து காப்பாற்றுவோம். ஸோ கவர்மெண்ட் ஜாபு, மக்கள் பணி அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ மக்களை காப்பாற்றுறது ஒரு சமூக சேவை தானே. சமூக சேவை பண்ணுறோம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு பெருமையும் கிடைக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர் கணக்கில் நமக்கு காசும் கொடுக்குறாங்க. ஸோ $1250, $1800. வாவ், எவ்வளோ ஈஸியாக சூப்பராக சம்பாதிக்க முடியுதுல கவர்மெண்ட் ஜாபில். ஆக்சுவலாக ப்ரைவேட்டாக டாக்ஸி ஓட்டினா கூட 15 சவாரி ஓட்டினாலும் இந்த மாதிரி கிடைக்காது. $50, $60 இப்படி தான் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லெவல் முடிக்கிறதுக்கு 1200 1800 கிட்ட கிடச்சிச்சு. இங்கே 2 வண்டி நிற்கிது, இந்த 2 வண்டி அனுப்போம். இதுவுமே வந்து டாக்ஸி தான். வாங்க வாங்க வாங்க, உங்களை காப்பாற்றுறது தான் என்னோட வேலை. எங்களின் சேவை உங்களுக்கு தேவை. அங்கே 2 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த பில்டிங்குள்ளெல்லாம் ஓடினா எப்படி காப்பாற்ற முடியும்? இருப்பா எப்போ இருப்பா, ஏன்பா நீனு போட்டு அணத்துற போப்பா. நீ திருப்பி இங்கேயே ஓடணுன்னா ஒன்னே ஏற்றி இது பண்ணிட போகிறேன். ஸோ $2450. வாவ், 28 பேரை காப்பாற்றிருக்கோம். 8வது லெவல் இது. ஆக்சுவலாக சீரியஸாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபயர் வண்டி நான் எடுப்பேன், இந்த மிஷன் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா சுத்தமாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தானாக அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு நல்ல கண்டென்ட்டு. 2 வண்டி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிது. ஆக்சுவலாக வண்டி எரியுதுன்னா ஒரு ரீசன் வேணும்ல. அவங்க எப்படி ரீசன் கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 2 வண்டி மோதினதுனால ஃபயர் வருது அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு கிராஃபிக்ஸு! 2002லேயே அப்போவே வந்து வேர்ல்டு டெக்னாலஜி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட நல்ல நிறையா கேம் வந்துருந்துச்சு. நம்ம இன்னும் இந்த கேம்லேயே தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா அப்போலாம் வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இப்போயும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட, ஈஸியாக எதையுமே வாங்க முடியாது போல் இப்போ உள்ள காலத்தில். ஈவன் ஒரு லேண்டாக இருக்கட்டும், ஒரு கோல்டாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக ஆக்கிட்டாங்க எல்லாம். வாவ், $3200. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $10,631 இருக்குது. 8 மிஷன் வந்து முடிச்சிட்டேன், 8 லெவலு. இது 9வது லெவலு. உண்மையிலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், போக போக தான் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா $3200 வந்து கொடுக்குறாங்க. போக போக இன்னும் நிறையா தான் கொடுப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் ஒரு 10 லெவல் முடிச்சுட்டு வீடியோவை முடிச்சிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 காரையுமே தண்ணி ஊற்றி அனுப்போம். 2 கார் முடிஞ்சு, 3வது கார் ஆளுங்க இறங்கி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே இடத்துல நின்னாங்கன்னா நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டா இவ்வளோ ரிவார்டு காசு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அவங்கள கஷ்டப்பட்டு நம்மளை ரெஸ்கியூ பண்ணோம். நம்ம ஒரு ரெஸ்கியூ டீம் மாதிரி தான் நம்ம இப்போது பாருங்கள். அப்படியே ஓகே, ஓரளவு காப்பாற்றியாச்சு. இன்னும் 2 பேர் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க ரோட். ஆஹா, ஃபயரில் ஒன்றுமே புரியாமல் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்களை காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலை. எங்களின் சேவை GTA வைஸ் சிட்டியினுடைய மக்களுக்கு தேவை. ஸோ ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. $4050. கவர்மெண்ட் ஜாப்னா அது கவர்மெண்ட் ஜாப் தான். அந்த ஜாபு வந்து கஷ்டமாக இருக்குதோ ஈஸியாக இருக்குதோ,
கவர்மெண்ட் ஜாபுக்கு தனி மதிப்பு, அதற்கான ஊதியமும் அதிகம், அதற்கான சலுகையுமே அதிகம். ரியல் லைஃப்பில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்களா 50 பேரை வந்து காப்பாற்றிருக்கோம். நமக்கு இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்குது. இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் இந்த கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரை எத்தனை நிமிஷம் ரெக்கார்டு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த கேமு ஃபயர் தான் வந்து நான் ஃபயர் மிஷன் தான் நம்ம ஓட்ட போகிறோம்னு நினச்சி கூட பார்க்கல. இதே போல் GTA வைஸ் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் சீக்ரெட் வந்து இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது தான் புதுசு புதுசாக தெரியும். ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா $5,000. ஸோ $50 ஸ்டார்ட் பண்ணி $5,000 வந்திருக்கோம். 10 லெவல் முடித்ததில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது லெவலு. ஸோ இந்த 11வது இந்த இந்த லெவலையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். GTA வைஸ் சிட்டி அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இப்போ சில பேருக்கு விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். ஸோ கால சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை, நம்மள்கிட்ட லேப்டாப்போ பிசியோ இருக்காது. அப்படியே இருந்தாலும் விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. அப்படியே விளையாட டைம் இருந்தாலும் மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. இது எல்லாமே அமையணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஊருக்கு வரும்போது நினச்சி கூட பார்க்கல. ஸோ GTA சீரீஸ் எடுத்து பாட்டாக வீடியோ போடுவேன் அப்படின்னு. ஸோ ஆனால் ஊர்லேருந்து நான் வந்தேன் அப்படின்னா இந்த கேம் விளையாடுற பழக்கம் வந்து எனக்கு இருக்குது. எப்படியும் ஒரு உக்காந்தேன் அப்படின்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் அழகாக ஓடிடும். அதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு வலி வந்துடும். கேமுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான். ரொம்பவுமே விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது. உடம்புக்கு, கண்ணுக்கு, எல்லாத்துக்குமே ஓரளவு தான் கேம்லாம் விளையாடணும். கேமே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ யாரும் கம்ப்யூட்ரு அவ்வளோவா இது பண்ணுறது கிடையாது. எல்லோரும் வந்து ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க. CV எடிட்டிங்காக இருக்கட்டும். ஆஹா, பார்த்தீங்களா இவன் எங்கெங்கே ஓடுறான் பார்த்தீங்களா? இதுதான் ரோட்டில் ஓடினா, இந்த வண்டி ரோட்டில் போவோம், சரி ஓகே. இப்படி இங்கெல்லாம் ஓடினா எப்படி வந்து இது பண்ண முடியும்? ஸோ அவனை காப்பாற்றிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவன் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். வெறும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. 2 நிமிஷத்துக்குள்ளே அவனையுமே வந்து காப்பாற்றி ஆகணும். நான் வண்டியில் ஸ்பீடாக போனேன் அப்படின்னா இந்நேரம் வந்து எப்போயோ அவங்கள காப்பாற்றிருப்பேன். சிஸ்டம் வேறு சரியில்லாதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு லெவலாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனாலே கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவன் எங்கெங்கேயோ பூந்து போயிட்டுருக்கான். நானும் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ரோட்டில் மட்டும் ஓடினா ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி வயவெளியில் இந்த மாதிரி ஓடினா எப்படி வந்து காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. இதை தான் இந்த மிஷனில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இதை தான். அவங்களுமே வந்து ஃபயர்னால் என்ன புரியும், ரோட்டில் ஓடணுன்னா தெரியும். ஸோ $6,050 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 11 லெவல் வந்து முடிச்சிருக்கோம். 74 பேரை வந்து நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம். ஸோ இப்போ இந்த கார் என்ன ஒன்று தான் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் குப்பருக்கு கிடக்குது டாக்ஸி. இந்த மாதிரி கேஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 2 பேர் அந்த வண்டியை விட்டு வெளில வந்தாங்க. 2 பேரில் 3 பேர் டாக்ஸி டிரைவரு, 2 பேர் சவாரி இருந்தான், வண்டியில் சவாரி போனவங்க. 2 பேரை காப்பாற்றியாச்சு. இன்னும் ஒருத்தவன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கான், ட்ரௌசரை போட்டுக்கிட்டு குண்டா. அவனையுமே காப்பாற்றிட்டோம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா $7,200. 15 லெவல் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபயர் வண்டி எடுக்கணும்னு ஐடியாவே கிடையாது. அந்த மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபயர் வண்டி உடனே வந்துச்சு. எனக்கு ஃபயர் வண்டியோட ஞாபகமாக வந்துச்சு. இந்த மாதிரி GTAல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ 3 வண்டி நிற்கிதுங்க மொத்தம். ஸோ இடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி 3 வண்டி. ஸோ அப்போனா எப்படியும் ஒரு 10 பேர் அந்த வண்டியை விட்டு வெளில வருவாங்க. 10 பேரையுமே காப்பாற்றுற மாதிரி இருக்கும். 10 பேருமே வந்து ரோட்லேயே ஓடிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரோட்லேயே ஓடிட்டாங்கன்னா காப்பாற்றிடலாம். ஸோ மக்கள் பணி, கவர்மெண்ட் ஜாப் சொல்லும் போதே எவ்வளோ கெத்தாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த கேம்லையே. ஸோ ரியல் லைஃப்லேயே நமக்கு வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சின்னா அது ஃபீல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ வேலை, கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு, அந்த கவர்மெண்ட்டோட சலுகை எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. எல்லாருமே வந்து நான் போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் ஃபீல்டில் வந்து அங்கே வேக்கன்சி இருக்கும்? ஸோ ப்ரைவேட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தான் 80%.
20% ஆஃப் பீப்புள் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $8,450 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமாக 90 பேர் வந்து நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம். 13 லெவல் வந்து முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 14வது லெவலு. ஸோ தமிழில் வந்து GTA Vice City யாரும் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே ஆக்சுவலாக கேம் விளையாண்டு போஸ்ட் பண்ணுறாங்க. வாய்ஸ் கமெண்ட் யாரும் கொடுக்கறதில்ல. நான் பார்த்த வரைக்கும் நான் தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேமை பற்றி ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா வந்து நான் வந்து பதிவிடுவேன். ஸோ ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, ஸோ ரொம்பவுமே நல்ல ஒரு டைம் பாஸாக, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கேம் விளையாடும் போது நீங்களும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. கேம் விளையாட உட்காந்துட்டாலே வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருவாங்க. எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பா, சாப்பிடவா அப்படின்னு. அது வரைக்கும் கூப்பிடவே மாட்டாங்க, எந்த வேலையும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ தான் சாப்பிட கூப்பிடுவாங்க, அப்போ தான் முட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, அப்போ தான் டீ போட பால் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட கேம் விளையாட விட மாட்டேங்கிறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தவன் ஆஹா வெறும் 40 செகண்ட் தான் இருக்குது, காப்பாற்றிடுவேன். மொத்தமாக 101 பேரை வந்து காப்பாற்றிருக்கோம். இவளையுமே காப்பாற்றிட்டு இதோட இந்த மிஷன் லெவலை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸோ டோட்டலாக $9,800 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மொத்தமாக 102 பேரை காப்பாற்றிருக்கோம். விளையாட இன்னும் கொஞ்சம் விளையாடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் 10 லெவல் தான் முடிக்கலாம்னு நினச்சேன். அப்படி இப்படி தட்டி 14 லெவல் முடித்து 15வது லெவலில் வந்து நிற்கிறேன். ஸோ 15 லெவல் முடிச்சுட்டு நான் இந்த வீடியோவில் 2 சீட் கோடு வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ போன வீடியோவில் 2 சீட் கோடு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே இந்த 15 லெவல் முடிஞ்சோன்னே 2 சீட் கோடு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் விளையாடும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வண்டியில் உள்ள நெருப்பை எல்லாத்தையும் அணைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, சென்ட்ரலில் உள்ள வண்டியில் இன்னும் அணைக்கலை. ஸோ எல்லாத்தையுமே அணைச்சாச்சு. இங்கே ஸோ 3 வண்டியில், ஒரு வண்டியில் 4 பேர் அப்படிங்கிற மாதிரி 3 வண்டியில் இன்னும் 12 பேர் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஆஹா, டைம் வேறு கம்மியாக இருக்குது நமக்கு. ஸோ ஒருத்தவங்கள இது பண்ணுறதுக்கு 5 செகண்ட் தான் நம்ம டைம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இருக்கிற எல்லாரையுமே நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைமே இல்லை. போக டைம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஆஹா $11,250. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 லெவல் முடிச்சிருக்கோம். $11,250 வந்து நமக்கு ரிவார்டு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $62,431 வந்து இருக்குது. ஸோ இந்த GTA Vice Cityயில் ரொம்ப 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 ஈஸியாக மணி மேக் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபயர் வண்டி அப்படிங்கிறது சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபயர் வண்டி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா எதுவுமே இல்லை, எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபயர் வண்டி எடுத்து ஓட்டணும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிளேஸில் போய் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃபயர் வண்டியை தேடி நீங்கள் போக தேவையில்ல, உங்களை தேடி அந்த வண்டி தானாக வரும். இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈமோஜி ஸ்டிக்கர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிஷன் வந்து வரும். அந்த மிஷன் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஃபயர் வண்டி வந்துடும். அந்த மிஷின் முடிச்சுட்டு இந்த ஃபயர் வண்டி எடுத்து ஸோ டோட்டல் ஏர்னிங் $62,000. வாவ்! இந்த ஃபயர் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வெறும் $431 தான் இருந்துச்சு. இந்த வண்டி எடுத்து நான் ஓட்டினதில் ஒரு 20-25 மினிட்ஸில் $62,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபயர் வண்டி எடுத்து எப்படி கவர்மெண்ட் சேவை, மக்கள் பணி, சோசியல் ஒர்க் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து 90s கிட்டோட மெமரிஸா அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 கோடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நட்டர் டூல்ஸ், NUTTERTOOLS, இது வந்து ஒரு வெப்பன் சீட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்ஸ் டூல்ஸ், THUGSTOOLS, இந்த 2 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா விதவிதமான வெப்பன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் பார்ட் 4ல் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.